மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலுக்கும் நிழலான இந்த அரங்கினில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, ஆன்றோர்களே, அவையின் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஜோதிட சித்தாந்திகளே, அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகம் வழியிலும் இந்த ஜோதிடத்தையும் வாஸ்தையும் ஆய்வு செய்கின்ற அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஜோதிடமாகட்டும் வாஸ்துவாகட்டும் ஒரு பெரிய சாகரம், கடல். ஆனால் கடற்கரையிலே இருந்து இரண்டொரு கிளிஞ்சலையும் கொஞ்சம் சற்று ஆழத்திலே போய் பவளத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு வந்து கடலிலே இருக்கின்ற அனைத்தையும் பெற்றுவிட்டேன் என்று சொல்வது அது சாலச் சிறந்ததல்ல. அப்படி என்றால் பெரும் அலைகளுக்கும் சுறா மீன்களுக்கும் அந்த மீனவனோ அந்த ஆய்வாளனோ போய் எந்த அளவுக்கு ஆழம் போகிறானோ அந்த அளவுக்குத்தான் பவளம் மட்டுமல்ல, முத்தும் கிடைக்கலாம், வேறு அனைத்தும் கிடைக்கலாம். ஒரு மாதம் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு ஆண்டல்ல, ஜோதிடத்தை படித்தால் வந்துவிடும் என்பது ஒரு சாலச் சிறந்த கருத்தல்ல. நேற்று போட்டிருக்கிறார்கள் 10 நாளிலே ஜோதிடம் அனைத்தும் கற்றுக் கொடுத்து விடுவேன் என்று. எனக்கு புரியல, ராசியை கூட மனப்பாடம் பண்ண முடியாது. அதில் ஒருத்தர் இயற்கை வைத்தியம் சொல்லிக்கிட்டே இருந்தார். தினமும் 1 மணி நேரம் 10 நாளையில் நான் முடிச்சிடுறேன் ஜோதிடத்தைன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு பயமாக இருக்குது, அவர்கிட்ட போய் கற்றுக்கலாமான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தில் 10 நாளையில் அவர் என்ன சொல்லித்தர முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. பஞ்சாங்கம்ங்கிற திதி யோகம் கரணத்தை சொல்றதுக்கே பல மாதங்கள் ஆகும். அதற்கு பிறகு அந்த ஓட்டங்கள், கிரகங்களுடைய ஓட்டங்கள், நட்சத்திர ஓட்டங்களை சொல்வதற்கு அதற்கும் பல மாதங்கள் ஆகும். அதையெல்லாம் ஒரு ஜோதிடரிடம் முறையாக கற்றுக்கொள்ளணுங்க. கோளகணிதம் படிக்கணும் முதல்ல. பல கோளகணிதம் படிக்கிறது இல்லை. அது போலத்தான் நண்பர்களே, வாஸ்து என்பது இது சனி மூலை, இது அக்னி மூலைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு நான் சொல்லித்தர்றேன்னு சொல்லித்தர்றாங்க. ஆனால் சொல்லி தரட்டும், வரட்டும், புதியவர்கள் வரட்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகை நானே வரட்டும், வரவேற்கிறோம். ஆனால் ஆழமாக தெரிந்து கொண்டு வாருங்கள், அகலமாக தெரிந்து கொண்டு வாருங்கள், அதிலே அனுபவப்பட்டு வாருங்கள். ஏனென்றால் நம்மை தெரியாதவர்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கையை நம்மிடம் ஒப்படைக்கிறார்கள். பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பந்தமான கட்டடங்களை நம் பக்கம் ஒப்படைக்கிறார்கள். அப்படி என்றால் அதில் பல வணிக வளாகங்கள் வருகிறது, வீடுகள் வருகிறது. அவர்கள் வளமாக வாழ வேண்டும் அல்லவா, நலமாக வாழ வேண்டும் அல்லவா. ஒவ்வொரு கிரகத்திற்கும் 2 கோவில் இருக்கு. அது பரிகார ஸ்தலம், வணங்குற ஸ்தலம்னு 2 இருக்குங்க. பரிகார ஸ்தலம் கஞ்சனூர், வழிபடுற வணங்குற ஸ்தலம் எதுங்க? குருவுக்கு அந்த குரு ஸ்தலம், வணங்குற ஸ்தலம் திருச்செந்தூர். இப்படி அந்த மேட்ரு போயிட்டு இருக்கும். ஆக ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் ஆழங்கள் இருக்குங்க. அந்த ஆழங்கள் தெரியாம நம்ம பேசிடக்கூடாது. ஏன்னா வருங்கால என்னுடைய குருநாதர் அப்படிங்கிற முறையில ஐயா கிட்ட எனக்கு நீண்ட நாள் உள்ள ஒரு சந்தேகம். ஒரு மனை ட்ரூ நார்த்து, ட்ரூ வெஸ்ட், ட்ரூ ஈஸ்ட், ட்ரூ சவுத் இல்லை, திரும்பி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எந்த திசையில நிலம் வச்சா நல்லா இருக்கும், அதுக்கு மட்டும் தயவு செய்து ஐயா. ஏன்னா எல்லாரும் நிறைய புக்கு எழுதியிருக்காங்க. இதுக்கு ஐயாட்ட மட்டும்தான் வர கிடைக்கும், வேற யார்ட்டையும் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப என்னென்னமோ சொல்றாங்க, வாஸ்துல இன்ஜினியர் இருக்கிறாங்க, டாக்டர் இருக்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நம்ம சாம்ராட்கிட்ட மட்டும்தான் அது கிடைக்க மாட்டாங்க. சார் நான் அப்பப்ப திருப்பி வச்சிருங்க ஐயா, நான் குட்டை இல்லை. அதாவதுங்க சத்தியமா சொல்றேன், அதைத்தான் முதல் மேட்ரா எடுக்கணும்னு நினைச்சேன். வாங்க உட்காருங்க, வாங்க ஜானகிராமன் வாங்க, நீங்களாம் மேடையில் உட்கார்றாள். அதுக்காக தான் இந்த வரைபடத்தை கொண்டு வந்தேன்.
என்னமோ இவர் பேசணுங்கிறதுக்காக அந்த கருத்தை எடுக்கலாம். முதல் கருத்தையே இதைத்தான் எடுத்திருக்கேன். இது இப்ப சமீபத்தில் தான் வந்துச்சு. இது ஒரு 18 கோடி ரூபாயில ஒரு கட்டடம். என்னுடைய தம்பிக்கு தெரியும். வரும்போது எடுத்து பார்க்கும்போது நான் எப்பொழுதுமே எந்த மேடைக்கு போனாலும் ப்ரிப்பேர் பண்றது இல்லைங்க. ஆனா என்னமோ தெரியல, வரும்போது என்ன பேசலாம்னு ஒரு சிந்தனை பண்ணும் பொழுது எங்க எரர் இருக்கு, எங்க அடிப்படையில் பிரச்சனை இருக்கு, எங்க வாஸ்து தம்பிகள் எங்க தவறுறாங்க அப்படின்னு கேட்டா திசையில் தான் தவறுகிறார்கள். திசை என்பது 2. நமக்கு நடக்கக்கூடிய ஜாதக வீதியான திசை ஒன்று, நாம் வசிக்கக்கூடிய திசை. ஆக நம்ம முன்னோர்கள் முதலிலே 4 திசையை தீர்மானம் செய்தார்கள். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்குன்னு. இந்த 4 திசையும் அடிப்படையாக வச்சு மேலும் 4 திசையை தீர்மானித்தார்கள். அப்ப வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. ஆக இந்த 4 திசையும் அந்த 4 திசையும் 8 திசைகளாச்சு. முதலிலே அவர்கள் தீர்மானித்ததை திசை என்றும் அடுத்து 4ஐ தீர்மானித்ததை திக்கு என்றும் அழைத்தார்கள். கொஞ்சம் கவனமா கவனிங்க. இந்த 8ஐ வைத்து மேலும் 8 திசையை கூட்டினாங்க. மொத்தம் 16 திசைகள். சரி, இந்த ஒரு மனிதன் நிலம் வாங்குகின்ற பொழுது அதைத்தான் அவர் சொல்றார், நான் பேசுறேன். எந்த திசையை பார்த்து நிலம் வாங்க வேண்டும்? அப்ப திசை 4, திக்கு 4. திசை என்பது வடக்கு, கிழக்கு, தெற்கு. நீங்கள் இந்த 4 திசையில எது வேண்டுமானாலும் வாங்கலாம். ஆனால் தமிழகத்திலே ஒரு மைண்ட் செட்டப் ஆயிடுச்சு. வடக்கு கிழக்கு தெற்கு வாங்கலாம். ஆனால் தமிழகத்திலே ஒரு மைண்ட் செட் ஆனது என்னன்னா, தெற்கு மேற்கா வேண்டாம். மேடையிலேயே சொல்றா, சார் தெற்கு வாங்கி வீடு கட்டினேன்னு நீ நாசமா போ, இப்படியே இந்த வார்த்தையை சொல்றா சார் ஒரு ஜோதிடர். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், உனக்கு நிறைய விளக்கம் சொல்லலாம், ஒரே ஒன்று சொல்றேன். வடக்கு பார்த்த இதை மச்சு வீடை விட தெற்கு பார்த்த குச்சி வீடு நல்லா இருக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா அப்படின்னு. அவரால் பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவதுங்க, ஒரு ஜாதகத்தை எடுத்து செத்து போயிடுவான்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் கண்டம் இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு தான் நம்ம ஜோதிடர்கள் சொல்லணுமே ஒழிய நீயா செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லக்கூடாது சார். நான் எங்க அப்பா ஜோதிடர் 5வது தலைமுறை. நான் அப்பதான் அப்பாட்ட படிச்சுட்டு இருக்கிற நேரம் என் துரதிர்ஷ்டம் அப்பா இறந்துட்டாங்க. அப்புறம் படிச்சுட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒரு ஜோடிடர் இருக்காரு, வாங்க கூட்டிட்டு போனோம். இதுல என்ன கொடுமைனா, எனக்கு அப்ப கல்யாணம் வேற ஆயிருச்சு, குழந்தை வேற இருக்கு. படம் எடுத்ததுல கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபாய் அடி. அதுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கேன். பட்டகடன் தீர்ப்பேனா, பாவியரை மறப்பேனா, மேடையிலே பரிந்துரைக்க போனேன். ஒன்றும் செய்ய முடியல. ஒரு ஜோடரை காமிச்சவன இப்படி பார்த்தார். இந்த ஜோடனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஆமாங்க. குழந்தை இருக்கா? இருக்குங்க. ஆம்பளை பிள்ளை இருக்கணுமே? இல்லைங்க, பெண் குழந்தை இருக்கு. சரி, என்ன வேணும்? இல்லை எதிர்காலத்தை பற்றி சொல்லுங்க, இல்லை பொருளாதாரத்தை பற்றி சொல்லுங்க. பொருளாதாரம்லாம் ஒன்றும் சிறப்பாக இருக்காது, 7ஆம் இடத்தை சொல்கிறேன். சரி சொல்லுங்க ஐயா. ரொம்ப வயதானவர், இன்னும் 6 மாதத்தில் உன் மனைவி இறந்து போயிடுவான். இன்னும் அந்த ஜோடர் இருக்கார், என் கூட இருக்காரு. என்னை கூட்டிகிட்டு போன ஜோடரும் ஒரு பிரபலியமான ஜோடர், முருகேசன் பேருங்க ஜோடர். அவர் மேடையில் பேசுகிறார் இன்னைக்கும். நல்லா பார்த்து சொல்லுங்க, எதனால சாவான்னு. புற்றுநோய் அப்படின்னாரு. பரிகாரம் இருக்கானா? செத்து போயிடுவா, அதுக்கு பிறகு வான்னாரு. இன்னும் அவரை சந்திக்காத காரணம், 46 வருஷமா இன்னும் என் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கால, நான் எப்படி அவர்கிட்ட போறது? ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு ஜோடனா இருக்கட்டும், வாசுவா இருக்கட்டும், அல்லது ஆருடக்காரனா இருக்கட்டும், அவருடைய மனதை நோகாம நம்ம சொல்ல வந்த கருத்தை சொல்லணுங்க. அதனால அபசகுணமாகவும் சொல்லிடக்கூடாது. இந்த திசை என்பது தெற்கா வேண்டாம், மேற்கா வேண்டாம், வடக்கு கிழக்கு வாங்க. நான் கேட்குறேன், வடக்கு கிழக்கு எங்கேயா இப்போ இருக்கு? ரொம்ப கூட சொல்றான். வடக்குனாலே அதிகமாக விலை சொல்றான், கிழக்குன்னு அதிகமாக சொல்றான். தெற்க பார்த்து வீதி இருக்கும்போது வாங்கிட்டான்னா
கிழக்க தூக்கி வச்சிடறான். இதில் ஒரு பெரிய ஒரு சூட்சமாக சொல்லித்தர்றேன். இப்போ தெற்கு பார்த்து ஒரு வீதி இருக்கு. ஆனால் தெற்கு பார்த்து அந்த தலைவாசலை வைக்காம அந்த தெற்கு பார்த்த வீதிக்குள்ள தெற்கு நுழைஞ்சோம்னா வடக்கு தானே, அவன் போய் கிழக்கில் வச்சிருக்கான். என்றைக்குமே ஒரு வீட்டை சுற்றி, அதாவது இதான் வீதிங்க, இது வீதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கிட்டு வீதி இருக்கு, இது கிழக்கு, இது தெற்குன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற பலர் ஜோதிடர்களும் பொறியாளர்களும் இப்படி சுற்றி வந்து கிழக்கில் வந்து ஏறி போகிறாங்க. அப்போ தான் வீடு விற்குமா. இது மனை முறிவு குற்றம். உங்களுடைய தலைவாயிலுக்கு நேரா அது வடக்கா இருந்தாலும் கிழக்கா இருந்தாலும் தெற்கா இருந்தாலும் மேற்கா இருந்தாலும் வையுங்கள். அப்ப கிழக்கில் இருக்கிறதுக்கு வடக்கில் வச்சு நீங்க வீட்டை சுத்தி போய் செய்தோம்னா அந்த வீட்டிலே மனை முறிவு ஏற்படும். சந்தோஷம், கணவன் மனைவியினுடைய சந்தோஷம் குறையும். அப்படி என்றால் முதல்ல ஒரு வீடு அல்லது நிலம் வாங்குகின்ற பொழுதே ஜோசியரை கூப்பிடணும். ஏயா சும்மா இருந்து தொலையா, அவருக்கு வேற காசு கொடுக்கணும். கொடுங்க சார், இவன் 18 கோடி ரூபாய் கட்ட போறா சார், நான் பில்லு போடலாம்ல, அவன் தலையெழுத்த மாத்திரம் இல்லையா. அப்ப எதுக்கு நம்ம முதல்ல போய் பார்க்கிறோம் அப்படின்னா, தெருக்குத்தல் இருக்கா, அல்லது கோவிலினுடைய அந்த பார்வை நிலத்துல விழுகுதா, குளத்து குத்தல் இருக்கா, ஏரி குத்தல் இருக்கா, சந்து ரெண்டா பிரிந்து இதுல குத்துதா, இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கு சார், நூல்ல இருக்கு. ஆனா நான் சொன்னது இருக்காது இப்ப சொல்ல போறது. அதைத்தான் ஜானகிராம, ஏன்னா விவரமானவர் இல்ல, ஒரு இயக்கத்தை வச்சு நடத்துறாரு இல்லையா, நல்லா கேட்டார் கேள்வி. எப்படி திசைகள் சரியாக இல்லை, உங்களுடைய கடமை என்ன, ஒரு வாஸ்து கலைஞனுடைய கடமை என்ன அப்படின்னா, முதல்ல உங்க கையில காம்பஸ் இருக்கணும் சார். அப்படின்னா இது கிழக்க இல்ல, இது கிழக்க இல்ல, டெல்டா இருக்குது. அப்ப இந்த நிலை வந்து இந்த நிலைவாசல் இருக்கு இல்லையா, அந்த நிலைவாசல் வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற அந்த வடகிழக்கை சார்ந்து இருக்கு. நான் சொல்ல முதல்ல 360 டிகிரி, அதுல இருந்து 90 டிகிரி கிழக்கு, அதுல இருந்து 180 டிகிரி தெற்கு. புரியுதுங்களா? அப்படின்னா இது நேர் கிழக்கு இல்ல, அந்த சிகப்பு சேர் இருக்கல பாருங்க ப்ளீஸ், எல்லாரும் அதை பாருங்க, அதுதான் கிழக்கு. அப்ப வடக்கு இந்த அந்த ஒரு 2 பேர் அங்க உட்கார்ந்துருக்காங்க, அது இங்க வந்துருச்சு வடக்கு. அப்ப இதை எப்படி பார்க்கணும்னா, இந்த இடத்தினுடைய மையத்தில் நின்று நீங்க காம்பஸை வச்சு பார்த்தீங்கன்னா வரணும். அப்படி இல்லைன்னா உங்க கையில வைப்ரேஷனை ஏற்றணும், வரும்போதே தெரிஞ்சிடும் இந்த இந்த கட்டடத்தில் வைப்ரேஷன் இருக்கா, திசை சரியா இருக்கானா இல்லைன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதை அடுத்து பேசுறேன். அப்ப ஜானகிராமன் கேட்டது இது இது ட்ரூ ஈஸ்ட் இல்லை. அப்ப இதுக்கு நீங்க எப்படி கட்டடத்தை அமைப்பீங்க, அதான உங்க கேள்வி. சரி, இப்போ நீங்க வரைபடம் போடுகின்ற பொழுது இது இது கிழக்குன்னு வச்சு பேசுவோம். அப்ப தலைவாயில் எங்க வைக்கணும்? கிருஷ்ணமூர்த்தி சார் சர்மா எங்க வைக்கணும் தலைவாயில? இல்ல, கிழக்க பார்த்து வைக்கணும். சரி, அப்படி கிழக்க பார்த்து வைக்கும்போது அந்த கட்டடத்தினுடைய வரைபடத்தை வரைந்து அதுல சாஸ்திரப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு, நல்லா கவனிங்க, இதுல என்ன செய்திருக்கேன்னா, இது கிழக்கு பார்த்தா இது இத மையமா ஒரு ஆரோ போட்டிருக்கேன் பாருங்க. மையமா இந்த ரெண்டையும் இருக்கல, மையமா ஒரு ஆரோ போட்டிருக்கேன். நான் சொல்ற புரியுதுங்களா ஐயா? இந்த பாருங்க ஆரோ போட்டிருக்கேன். இந்த ஆரோவை ட்ரூ சரி சரி இல்ல இல்ல இருக்கட்டும், உட்காருங்க உட்காருங்க. இல்ல தம்பி இருக்கட்டும், உட்காருங்க ஐயா உட்காருங்க, நல்லா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. இந்த ஆரோ வந்து நடுவில் போட்டிருக்கேன். ஆக நீங்க அந்த மார்க் பண்ணும்போது, பூமி பூஜை செய்றீங்க இல்லையா, மார்க் பண்ணும்போது ட்ரூ நார்த்து, ட்ரூ ஈஸ்ட்டு, சவுத்து வெஸ்ட்டை ஒரு ஆணி அடிச்சிடணும், பெரிய இது அடிச்சிடணும். அப்ப இந்த கட்டடத்தை இப்படி இருக்கு, இப்ப கிழக்க நேரா திருப்பி எது கிழக்கோ அதை இப்படி இப்படி லைட்டா திருப்பிடுவேன். அப்ப திருப்பும் போது அந்த இடத்தினுடைய மையம் இருக்குல்ல, அந்த முகப்பினுடைய மையம், அப்போ
உதாரணமாக ஒரு 41 அடினா 20 சொச்சம், 45னா சொச்சம், 60 அடினா 30. அதில் ஒரு ஆரோ போட்டு எது ட்ரூவா கிழக்கு வருதோ அப்போ அவர் அந்த பீரோல் இருக்கு பாருங்க, அதில் திருப்பிடுவோம். சரி, இதுதான் அவர் கேட்ட கேள்விக்கு பதில். இதில் என்ன பிரச்சனை வரும்? அதுதான் சார் அனுபவம். இதெல்லாம் படிப்பில் இல்லை. அனுபவம் என்னன்னா 60க்கு 40 ஒரு மனை. இது 5000 வருடங்களாக தொல்காப்பியர் வச்சிருக்கிற கணக்கு. அது இன்னும் சில கணக்கெல்லாம் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். ஏன் 60க்கு 40 வச்சான் அப்படின்னா, நல்லா கவனிக்க தயவு செய்து என்னுடைய உடன்பிறப்புகளே. நீங்க 60 அடி ஒரு கட்டடம் கட்டினா அதுல 3 பங்கு போடணும். அப்ப ஒரு பங்கை எடுத்துட்டா அகலம் எவ்வளவு வரும்? 40 தான் அகலம் வைக்கணும். தம்பி எந்திரிச்சார் ஆர்வமா. ஒரு ஃபேக்டரி கட்டுறாரு, 60 அடிக்கு மேல கட்டுவார். எக்ஸாம்பிள் ஒரு 150 அடியில நீளமா கட்டுறாரு. அப்ப அந்த 150 3ஆ போட்டோம்னா அகலம் எவ்வளவு வைக்கணும் தம்பி? சார் 150ல 3 பாகம் போட்டா 100 தானே இருக்கும். 100 தான் அகலம் வைக்கணும். அப்படி இல்லாம தம்பி என்ன செய்யறாங்கன்னா 50 அடிக்கு அகலம், 50 அடிக்கு அகலம், 150 அடிக்கு நீளம் வச்சாங்கன்னா அந்த கட்டடத்தை 12 ஆண்டுக்குள்ள அந்த ஃபேக்டரியை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. கம்ப வேதைன்னு பேருங்க. கம்பம்னா கம்பு சார். அகலம் கம்மியா இருக்கும், நீளம் இதா இருக்கும். இப்ப பாருங்க, இதனுடைய அகலத்தை விட இது நீளம் இல்லையா? அதுபோல கம்ப வேதையில நம்ம அமைச்சிடக்கூடாது கட்டடத்தை. அதனாலதான் நாம் நிலம் வாங்கும்போது எந்த அளவுக்கு வாங்குறீங்கிறது முக்கியம் இல்லை. 60க்கு 40ங்கிறது ஸ்டாண்டர்டு. அதுக்கு மேல அரண்மனையெல்லாம் காலையில கேட்கும்போது அதான் அருள்வேல்கிட்ட சொன்னேன். அரண்மனையெல்லாம் 200 அடி 300 அடிக்கு அவன் கட்டடம் கட்டுறான்னா அதுல இருந்து 3 பங்கு கழிச்சு பாருங்க, கரெக்டா இருக்கு. புரியுதுங்களா? நான் டெல்லியில இருந்து பல பழைய கோட்டைகள்லாம் பார்த்துருக்கோம். அப்படி இல்லைன்னா அது கம்ப வேதையில வருதுங்க. அந்த நீளத்தை இது பண்ணணும். அதனாலதான் நீ மனை வாங்கும்போது 60க்கு 40ன்னு சொன்னான். புரியுதுங்களா? இன்னும் மேல ஒருபடி போய் என்ன தம்பி, ஏன் நான் ஒரு மனைங்கிறது தொல்காப்பியர் காலம், அதாவது 5000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த 2400 சதுரடி வரும் சார். 60 40ஆல பெருக்குனீங்கன்னா நான் என்னையும் உங்களையும் இயக்கிறது 9 கிரகங்கள், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது 9 ஓட்டைகள். அதை பெருக்கி பாருங்க, 21200. ஒரு மனிதனுடைய சராசரி மூச்சு காத்து அதுதான். எப்படிலாம் கணக்கு வைக்கலாம் பாருங்க வாஸ்துல. சும்மா மூளைகளை தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா முடியாது சார். சனி மூளை இப்ப தென்மேற்க எல்லாரும் இப்ப குபேர மூளைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் சார். என்ன செய்யறது சார்? இது நைதிருதி மூளைன்னு பேரு சார். சிவபெருமான் திக்பாலர்னு பேருங்க. 8 திசைக்கும் உள்ள திக்குனாலே 8, அதான் மூளைன்னு சொன்னேன். சிவபெருமான் மட்டும் உட்காந்துக்கிட்டு தேவர்களை எல்லாரையும் ஒவ்வொரு திசையில உட்கார வச்சான். ஆனா தனக்கு நேரா ஏனுமே அவன்கிட்ட எப்பவுமே ராட்சச கணங்கள் தான் இருக்கும் சிவபெருமான்ட்ட. ஆனால் ராட்சசனை ஒருத்தனை உட்கார வச்சார். அவன் பேரு என்ன? நைதிருதி. அவன் ஒரு பெரிய சித்தாந்தி, ஒரு பெரிய கொலைகாரன், பெரிய வேட்டைக்காரன். அவனுக்கு திடீர்னு ஒரு ஞானம் கொள்ளையடிக்காத, கொலை செய்யாத, களவு செய்யாத, உண்மையை பேசு, சத்தியம் பேசுன்னு சொன்னா கொலை குற்றத்தில் போய் சொன்னா ஏத்துக்குவானா? உங்கள்கிட்ட நான் தர்மத்தை பத்தி பேசுறேன், தர்மமே அல்லாத ஆளுகிட்ட போய் பேசுனா லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான் சார். லஞ்சம் வாங்குறது பாவம்னு ஒருத்தர் சொல்லிட்டாராம். அதுல லஞ்சம் வாங்குறத விட்டுட்டு பக்கத்துல கோணி பை வச்சிருக்க, அதுல ஓட்டுறியா? கையில வாங்கினா பாவம். இப்படி ஆள்கிட்ட போய் நீங்க தர்மத்தை பேசுனா நிலைக்காது சார். கடைசியில அவனை கொன்னுட்டாங்க. சாகும்போது அவன் சிவனை நினைச்சு தவம் இருக்கிறான். உயிர் போல குற்றுயிரா பல ஆண்டுகள் இருந்து அப்பதான் சிவபெருமான் சொன்னார்,
8 திசையில ஒரு திசையில போய் நீ உட்காரு, நைதிருதி, அவன் பேர் நைதிருதி. உனக்கு சகல அம்சமும் தர்றேன். அதாவது வடகிழக்கு புதனுடைய ஆதிக்கம், அறிவு ஆதிக்கம் வடகிழக்கு. அதனால தான் அங்கே படிக்கலாம், அங்கே கணக்கு எழுதலாம், ஆலோசனை செய்யலாம். அதெல்லாம் வடகிழக்குக்கு சார்ந்தது. இளம் பிள்ளைகள் படுக்கலாம், பெட்ரூம் கூட அமைக்கலாம், பெரிய தவறு இல்லைங்க. அங்கே என்னென்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் இங்கே தென்மேற்கில் செய்யலாம். ஆக நான் சிவமாகவும் நீ பெண் சக்தியாகவும் இரு, சிவசக்தியாக நம்ம 2 பேரும் இயங்குவோம்ங்கிறதா. வடகிழக்கும் தென்மேற்கும் சரியா இருந்தா சிவசக்தி இயக்கம் அந்த வீட்டில் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. போ. அதை கன்னிபாவம் ஐயா சொன்ன மாதிரி கன்னிபாவம் சொல்றான். இப்ப 1 வருஷமா குபேரபாவம் சொல்றான். அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா குபேரபாவம் எங்கேயா இருக்கு? ஆமா அது எங்க இருக்கு? என்னைய கேட்கிறான் திரும்ப. அட முட்டாளே, வடமேற்குக்கும் வடகிழக்குக்கும் நடுவில் இருக்கிறது குபேரபாகம். அது மட்டும் இல்லாம குபேர மூளையாம். குபேரனுக்கு மூளையே இல்லை சார். மூளை இருந்தா ஒன்றும் தெரியாதவனால மேலே ஏற்றி உட்கார வைப்பானா? அப்ப வடகிழக்குங்கிறது ஒரு ஐக்கிய சக்தி. ஏன்னா சிவபெருமான் ஆதி அந்தம் இல்லாத ஒரு சொரூபன். அந்த சொரூபத்தில் இருந்து அவன் தான் ஆற்றல்களில் மிகச்சிறந்த ஆற்றல் காந்த ஆற்றல். அந்த காந்த ஆற்றல் அப்படியே நேராக தென்மேற்குக்கு வருதுங்க. அங்கதான் ஸ்டோரேஜ் ஆகுது. அப்ப அங்க நீங்க தூங்கும் போதோ, அங்க நீங்க சிந்திக்கும் போதோ, அங்க தியானம் பண்ணும்போது, வடகிழக்குலையும் தியானம் பண்ணலாம், ஆனா இங்கேயும் பண்ணும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த 8 திசையில இந்த 2 திசையும் ஆண்மன் சக்தி. அப்ப வடகிழக்கு சரியா இல்லைன்னா ஆணினுக்கு பிரச்சனை வரும். எனக்கு தூரத்து பெண்ணு என்னை கேட்கலாம், கட்டும்போது இடம் வாங்கும் போதாவது கேட்கணும்ல தம்பி. சரி விட்டுட்டீங்க, கண்டிப்பு இல்லாமே கேட்டிருக்கணும். அதுக்கு எங்கிட்ட கட்டும்போது ஏதோ ஒரு இன்ஜினியர்கிட்ட போயிருக்காங்க தூத்துக்குடியில். அந்த இன்ஜினியர் கேட்டிருக்காரு, இவங்க திருநெல்வேலி, நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதில் போட்டு கொடுக்குறேன்னு இருக்காரு. அவர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு இருக்காரு. அவர் திண்டுக்கல்ல இருக்காருங்க, உங்களுக்கு தெரியாது, புலவர் சண்முகவேல்னு. அவர் எனக்கு மாமா மரம் வேணும்னு பேப்பரை கொடுத்தாராம், போய் அவர்கிட்ட போய் போட்டு வாங்கணும். இல்லை நீங்கள் போடுங்கன்னு போட்டாச்சு. அவர் வம்படியாக சொல்லியிருக்கார், இந்த வடகிழக்குங்கிறது வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற பகுதி வடகிழக்கு. அந்த வடகிழக்கில் வீடு நிலைய வைக்கக்கூடாது. அந்த வடகிழக்கு நிலையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்க இன்னொரு சிஸ்டருடைய வீட்டு பிளானை காமிக்கிறாங்க. இந்த பாருங்க, இது வடகிழக்கு, இதை கட் பண்ணி, அதாவது வடகிழக்கை பார்த்து தலைவாயில். அப்ப வடகிழக்கை பார்த்து தலைவாயில்னா வீதியில இருந்து உள்ள நுழையிற விக்கெட் கட்டு சின்ன கேட்டு வைப்போம், அதுவும் நேர் வடகிழக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 1 வருஷம் ஆச்சு. எதேச்சியா நான் போகும்போது வழியில் நான் சிக்கிக்கிட்டேன் அவர்கிட்ட. அப்புறமா வாங்கன்ட்டு, இல்லை நீங்கள் வரீங்களா, அவ்வளோ என் காரை திறந்து உட்காந்துட்டேன். வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சரின்னு போனேன். மாமா வீடெல்லாம் எப்படி இருக்கு? வீடெல்லாம் நல்லா இருக்கு. அதே அவங்கள்ட்ட கேட்டேன், சரி என்ன கேட்குற சொல்லு, எனக்கு சாப்பாடை போட்டு சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. இந்த வீடு எப்படி இருக்கு? நல்லா கட்டியிருக்க, 3 மாடி கட்டியிருக்க, உனக்கு 1.5 கோடி ரூபாயில் கட்டியிருக்கிற, உனக்கு என்ன குறை? ஒரு விபூதி பொட்டலத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 100 ரூபாயை தேடுறேன். அதெல்லாம் இல்லை, இந்த வீட்டு பலன்கள் எப்படி இருக்கு? அப்போ சொன்னேன், நான் ஒருத்தன் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை நீங்கள் பிஸியாக இருப்பேன்னு, உங்களை பிடிக்க முடியாதுன்னு. சரி, உங்கள்கிட்ட நான் ஒரு 10,000 வாங்கினா என்னை பிடிச்சிருவியா இல்லையா? சரி சொல்லுங்கன்னு. இதில் எப்போதும் என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து உங்களுக்கு சொல்கிறேன், ஆத்மார்த்தமான நண்பர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் வாசு பார்க்காதீங்க, ஜோசியம் பார்க்காதீங்க, அவமானப்படுவீங்க. அது குடும்பத்தில் எதிரொலிக்கும். தயவு செய்து. அப்புறம் சரின்ட்டு உரிமையோட சரி என்னன்னு சொல்லுங்கன்னு. சரி விட மாட்டான்ட்டு
உனக்கு ஒரு சக்களத்தி வர்றா. திருநெல்வேலி பாசையில சக்களத்தினா அதுக்கு பொருள் தெரியுமா? தெரியாதா? சகம், களத்தி, சக்களத்தி. சகம் என்றால் 2, களம்னா 1. இது களம், இது மேடைங்கிறது மேடை களம். இதுல எத்தனை பேர் இருக்கிறோம்? 3 1 4 பேர் இருக்கிறோம். சக களத்தின்னு சொன்னா இன்னொருத்தி வருவான்னு அர்த்தம். யாரு இதுல? கணவனுடைய இதயமாகிய களத்துல ஒருத்தி வருவான்னு அர்த்தம். ஆச்சுங்களா? வீட்டுக்கு வந்துட்டேங்க. சரி, சாப்பாடு போட்டா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். என்ன செஞ்சா வேற மாதிரி ட்விஸ்ட், நம்மளை பத்தி வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நம்ம சொந்த பந்தகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம். அது இல்லைன்னு நிரூபிக்க நான் பாடுபட வேண்டியதாயிருச்சு. கண்டவனா கேட்கிறான், என்ன ஐயா அப்படின்னு. அது நிஜமா இருந்தாலும் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஐயா. ஒரு ரிலாக்ஸ் தான்ல. என்ன தம்பி? அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணா, நான் நம்பரை பார்த்து எடுக்கல. அப்புறம் வீட்டில் எடுத்தா, அப்புறம் கொடுத்தா, நீங்கள் உடனடியாக திருநெல்வேலி வரணும், இல்லைன்னா காலையில் உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு. நான் பிறப்பிட்டு மெட்ராஸ் போகிறேன், டிரைவரை வர சொல்லிட்டேன். அப்புறம் அழுக ஆரம்பித்தா. என்னான்னு? அவர் ப்ரொஃபஸராக இருக்கார், அங்கே ஒரு இன்னிங்ஸை எல்லாம் இது பண்ணிட்டாரு, அதுக்கு கூட ஒரு குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரியல, அதை நீங்கள் சொல்லலை பாருங்கய்யா. இது குற்றமா? நாங்கள் காரணம் நன்றாக கவனிங்க, சிரிப்பதற்காக சொல்லலை. இன்னொரு அனுபவம் என்னன்னா, தென்மேற்குல அந்த மூலையில் தலைவாயில் வைத்து கேட்டு, அதே இதில் கேட்டு தென்மேற்கில் கரெக்டாக கேட்டு, அதான் திக்கில் வச்சிங்கன்னா இதே கதை தான் மனைவிக்கு. அவளும் அலைபாய்வா, படி தாண்டுவா. அது நம்ம தங்கையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, தாரமாக இருந்தாலும் சாஸ்திரம் யாரையும் விட்டு வைப்பது இல்லை. 46 வருடம் பார்த்துட்டேன் சார். ஆனால் என்ன, இந்த மாதிரில அவசரப்பட்டு எதுவுமே பேச மாட்டேன். போனேன்னா, இப்போ தம்பி சார் வீட்டுக்கு போகிறேன், அவர் யாரும் தெரியாது, இவர் அவர் வீட்டுக்கெல்லாம் போகிறேன்னா காப்பி கொடுத்தாருன்னா குடிச்சிட்டு சத்தம் படாமல் வெளியில் வந்துடுவேன். ஐயா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தம்பி, உன்னைய மாதிரி நல்லா இருக்கு. ஏன்னா கலித்தொகையில் சொன்னான், ஆண்கள் கண்டிப்பாக மிஞ்சி போடணும். அதை போட்டிருக்காரு பாருங்க, கலித்தொகையில் சொன்ன பழங்காலத்து இலக்கியம், அதை போட்டிருக்காருல. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுமை சக்தி அதிகமாகுமா? வலது காலில் போடணும், பெண்ணுக்கு இடது காலில் போடணும். புரியுதுங்க இல்லையா? எதுங்க மிஞ்சி? அதாவதுங்க, காதல் பண்ணவன்லாம் நல்ல பிள்ளைன்னு நம்ம அதை கிண்டல் பண்ண வேண்டியதில்லை. அதாவது அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் இருந்தால் நல்லா இருக்கும். இவருக்கு சுக்கிர பகவான் லக்னத்திலேருந்து 1-5 திரிகோண கேந்திரத்தில் அல்லது திரிகோண கேந்திரத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்கணும். சுக்கிரன் எங்கே இருக்காரு தம்பி உங்களுக்கு? லக்னம் என்ன? சரி, என்ன சாரம்? 4வது இடம். அதாவது மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடம் கடகம், சந்திரன் வீடு. அந்த வீட்டில் சுக்கிரன் இருக்கான். இளம் மனைவி வரும், ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கொஞ்சம் வயசானவங்க உங்களை விரட்டிக்கிட்டே இருந்திருப்பா. அதனால ஒருவன் வாழ்க்கையிலே ஏமாறுகிறான் என்றால் வடகிழக்கும், பெண் ஏமாறுகிறாள் என்றால் தென்மேற்கும். இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றேன். வடக்கும் வடகிழக்கும் சார்ந்த பகுதி கெட்டு போனால் அந்த வீட்டினுடைய தலைவனுக்கு பொருளாதாரம், எபிலிட்டி, ஆற்றல் குறைஞ்சு போயிடும். கிழக்கு பகுதி ஒரு வாசல கெட்டு போயிருந்தால் அவனுக்கு பிள்ளைகள் சரியாக இருக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெற்கும் தென்மேற்கும் சரியா இல்லைன்னா மனைவி ஸ்தானம் கெட்டு போயிடும். அந்த பெண்ணு நல்லவங்களா இருக்காங்க, கற்புடையவனா இருந்தாலும் இவன் ஒரு பேச்சு பேசினா அவன் 2 பேச்சு பேசுவான். அதுவும் தொல்லை தானே. மேற்கு பகுதி கெட்டு போனா உறவுகள், வந்த உறவு இருக்கிறவர். இப்போ எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னா எவ்வளோ நாள் நான் வீட்டில் வச்சுருப்பேன், வெளியில் கொடுக்கணும் இல்லையா? அப்போ வந்த உறவு இருக்கிற இந்த 2 நாளையும் தலைவலி வரும். ஆக எந்த திசை கெட்டு போகுதோ அந்த திசை தான் நமக்கு இதாகும். அப்போ ஜானகிராமன் கேட்டபடி இப்போ அடிப்படைக்கு வந்துடுறேன். வடகிழக்கு இது வடகிழக்கு பார்த்து வைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா வடக்கு இங்கிட்டு வந்துடுது, கிழக்கு இப்படி வருது, இப்போ தள்ளிருச்சு.
அப்போ இந்த கட்டடத்தை முதல்ல கட்டும்போதே கிழக்கு எது, அதாவது இது வடக்குன்னு, இது வந்து 360 டிகிரி புள்ளி அவ்வளோதான். அப்புறம் ஓ டிகிரியில் தான் ஆரம்பமாகும். அதிலிருந்து ஒரு வட்டம் 90 டிகிரி. அப்போ 90 டிகிரியில் ஒரு ஆணி அடிக்கணும், 180 இதில் ஒரு ஆணி அடிக்கணும், 0வில் ஆணி அடிக்கணும். இது 270ல் அடித்தா கரெக்டாக 4 மூலையிலும் வந்துடும். அப்போ அந்த கட்டடத்தை இப்படி தூக்கி இப்படி கரெக்டாக வச்சு தான் நீங்கள் அளந்து தான் செய்யணும். அப்போ வடகிழக்கு பார்த்து ஒரு தலைவாயில் இருந்தால் அந்த வீட்டினுடைய தலைவனுக்கு பிரச்சனை வரும். என் ஃப்ரெண்டை மாற்றி வைக்க சொல்லி சொன்னேன், எவ்வளோ சொன்னேன், கேட்கல. அவன் மகன் பேங்க்கில் போனவுடனே முதல்ல வந்து கேட்ட கேள்வி, அப்பா எப்போ எனக்கு இந்த வீட்டை எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா இவர் தமிழாசிரியராக இருந்து ஓய்வாயிட்டார். தமிழாசிரியர் வர பென்ஷனுக்கு மேலே கடன் வருது. ஏன்னா 2-3 பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தா பையன்தான் கொடுக்கணும். அப்போ விற்று கொடுங்குறான். தென்கிழக்கு கெட்டு போயிட்டா, தென்கிழக்கு பார்த்து தலைவாயில் இருந்துச்சுன்னா உடல் நோய்கள் உருவாகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு கர்ப்ப பகுதியில் அல்லது மாதவிலக்கு பகுதியில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். தென்மேற்க பார்த்து திரும்பிட்டால் அந்த பெண்ணுக்கு சமூகத்தினுடைய நடைமுறை சட்டங்களே அவன் மீறுவா. இதை நாகரீகமாக நான் சொல்ல முடியும். ஒருத்தவங்களுக்கு தென்மேற்கு சார், நான் 46 வருஷமாக பார்க்குறேன், படித்ததை சொல்லவே இல்லை. எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அம்மா, அவங்க எனக்கு ஆரம்பத்தில் ஹிந்தி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் பாருங்க, என் மரமண்டைக்கு அது ஏறலை. ஆனால் அவங்க மேலே ஒரு நல்ல பக்தி, நல்லா பட்டை போட்டிருப்பாங்க, குங்குமம் போட்டிருப்பாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போனால் வேயிறு தோழிபங்கன்னு படிப்பாங்க, காலையில் தேவாரம் திருவாசகம் படிப்பாங்க. ஆனால் தென்மேற்கில், நேர் தென்மேற்கில் வாசலும் வடமேற்கில் வாசல். அவங்களுக்கு ஒரு 30-35 வயசு இருக்குங்க. என்னடா இப்படி இருக்குது. ஆனால் அவங்கள வாட்ச் பண்ணி பார்த்தேன், எதுலேயுமே அவங்க சிக்கலை. ஒரு நாள் திருச்செந்தூர் போய் நானும் என் மனைவி குளிச்சுட்டு எந்திரிக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு ஜோடி, அந்த அம்மாவும் இன்னொரு ஆளும் எந்திரிக்கிறாங்க. உடனே என் ரூமுக்கு வந்துட்டாங்க. வந்து இது நான் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா, இந்த பாருங்க, நான் என்னுடைய ஆயுள் வரைக்கும் வெளியில் வராது, பயப்படாதீங்க, சொல்ல மாட்டேன். அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியுங்க, இப்போ ஒரு வீட்டினுடைய மைய பாகம் பிரம்ம பாகம். அந்த பிரம்ம பாகத்தில் டயகனல் பாயிண்ட் போடணுங்க. அப்போ அந்த பிரம்ம பாகத்தில் டயகனல் போடும்போது மத்தியமத்தில் ஒரு புள்ளி விழுந்திருக்கு பாருங்க. இந்த புள்ளியில் நீங்கள் தூணை இறக்குனா, அல்லது இந்த புள்ளியில் குழி தோண்டி லிஃப்ட் போட்டிங்கன்னா, இந்த குழியில் மாடிப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக எண்ணிக்கிங்க, 11லேருந்து 12 வருஷத்துக்குள்ளே அந்த வீட்டு தலைவன் இறந்து போயிடுவான். அதுக்காக சொல்லாதீங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எதையுமே அறிவுபூர்வமாக சிந்தியுங்கள். ஒருத்தர் சொன்னதை அறிவுபூர்வமாக சிந்திச்சு பாருங்க, கண்டிப்பாக மரணம் வரும். இப்போ இன்னொன்று என்னன்னா, நேர் வடகிழக்கு, வடக்கையும் கிழக்கையும் ஒட்டி வெளியிலேருந்து வர்றதுதான் சரி, உள்ளே இருந்து மாடிப்படி போட்டால் அந்த வீட்டு தலைவனுக்கு இருதயத்தில் பிரச்சனை வரும். வெளியிலேருந்து போட்டால் இந்த இருதய பிரச்சனையும் கண்ணு பிரச்சனையும் வரும். இது பார்த்து பல வருடங்கள் பார்க்குறேன். எனக்கு ஒரு இரத்த கலப்பான உறவுட்ட சொல்கிறேன். என் தம்பி சிரிக்கிறார், யாருன்னு. அவர் என்ன செஞ்சார், நான் சொன்னது பிறகு மீண்டும் பெருசாக இழுத்து போட்டுட்டார். என்ன செய்வீங்க? அதனால் அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு கொள்ள நாளைக்கு பிறகுதான் தெரியும், இருதயத்தில் வந்து லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இருக்கிறது இயற்கை. கண்ணுலேயும் ப்ரெஷர் வரும், கையில் நடுக்கம் வருங்கிறது அதான் தெரியும். வடகிழக்கில் இருந்தால் நடுக்கம் வந்துடும் சார், கண்டிப்பாக நடுக்கம் வரும், கைகள் நடுக்கம் வரும் சார். விந்து நீத்து போயிடும் சார். ஒரு மனிதன் சராசரி ஒரு 50-60 வயது வரைக்கும் அவன் இல்லறஸ்தானத்தில் இருக்கான்னா, 30 வயசில் வீடு கட்டிட்டான்னா ஒரு 30-32 வயசில் அவன் விந்து நீத்து போயிடும். அவன் இல்லறத்தில் ஈடுபட முடியாது. அவன் பெரிய மன்மத ராஜாவாக கூட இருக்கலாம், போகும்போது விரட்டிக்கிட்டே வரலாம். அதுக
கோடிட்ட முந்தானை கொஞ்சி குழைந்தாட கோலமயில் போல வருவாள் வந்தாலும் சரி. செவ்வறிவோடிய கண்கள் இரண்டினில் செயலோடு வேளாட இரு கொவ்வை இரண்டினில் கொத்து மலர்களும் பொங்கி வழிந்தோட தெய்வ ரதத்தினில் சேலை மறைத்தவள் சிற்றிடை தள்ளாட நடை சிந்து படித்தவள் பந்து விடித்தனல் முந்தி எழுந்தாட தோட்டத்திலே தென்னை 2 முத்தி திரண்டு பக்கம் உருண்டு கண்ணில் தூக்கி நிறுத்திய விருந்து அதை தொடவோடு விழியோடு ஒரு விழிமோதிய கணமே என்னை தாக்கி தகர்த்தவை 2 பக்கம் உருண்டு. அப்படி ஆளுகள் உங்களை விரட்டினாலும் இங்கே கீழே பஸ்பமாயிருச்சுன்னா குடும்பம் செதறி போயிடும் சார். இதுக்காக சொல்லலை. அப்போ நம்மை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமல்ல, விந்து பாதுகாக்கணும். நாத விந்து கலாதி நமோ நமோன்னா. ஆக விந்து கெட்டுட்டா விந்து கெட்டான். அப்போ கெட்ட வழியில் மட்டுமல்ல, வடமேற்கில் நீங்கள் மாடிப்படி போட்டிங்கன்னா விந்து போயிடும் சார். வடமேற்கு தெய்வத்தினுடைய சிவபெருமானுடைய தலை. நமக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியா விளங்குற அவனை விவரிக்கவே முடியாது. அவனுக்கு தாயும் இல்லையா? இல்லைங்க. தந்தையும் இல்லையா? இல்லை. அவன் காற்றானவனா? ஆமாம். வடகிழக்கு பூரமே நான் வடகிழக்கு. அதே இதை பேட்டர்னை இங்கே கொண்டுட்டு வந்துருங்க. இது பார்வதி அன்னை பராசக்தி. ரொம்ப ஜாக்கிரதையா. வீடு என்பது ஒரு சக்கரம் சார். உங்கள் ஜாதகத்தை திருத்த முடியாது. தம்பி கொண்டாந்து கொடுக்குறாரு, அண்ணே நான் ஜோதிடம் தான் உங்களுக்கு தெரியும், என்னை எம்எல்ஏ வாக்கிருங்கண்ணே அப்படின்னா இந்த குருவை தூக்கி அங்கே போட்டுடலான்னா போட்டால் நடக்காது. ஆனால் தம்பியை கூட்டிகிட்டு போகிற வீடை யோகமாக திருத்த முடியும். ஜாதகத்தை திருத்த முடியாது, வீடை திருத்தலாம் சார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் இது நிறைய, அதாவது கதவு மட்டும் அப்படி இல்லை, மூளைகள் மட்டுமல்ல, உள்ள அளவுகள் எப்படி வைக்கணும், வெளி அளவு எப்படி. இப்போ வெளி அளவுகளுக்கு கூட 16 பொருத்தம் போட்டான். திருமணத்தில் நீங்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கிறான். 16 பிள்ளைகள் இல்லைங்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த 16 நீளமிட்ட அகலம் அதை குழிக்கணக்காக்கி அதை 16 பொருத்தம் எப்படி பார்க்கறதுன்னு ஒரு புக்கு போட்டிருக்கேன் சார். 12 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி. ஆக ஒரு கணக்கு போடவே 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும். ஆனால் அதை எடுத்து எத்தனை சதுரடியில் கட்ட போகிறோம்னு பார்த்தோம்னா அது 16 பொருத்தங்கள் போட்டிருப்பேன். அப்போ ஒரு வீட்டில் மரணங்கள் அடிக்கடி நிகழுதா, அந்த வீட்டில் தலைவன் சரியில்லாமல் போயிடுவானா, நல்ல ஒழுக்கமாக இருப்பான். ஆனால் இதாக இருந்தானா இதெல்லாம் அதில் வருது. அது இப்போ கொடுத்த என் தம்பிக்கு கொடுத்த நூல் அதுங்க. நான் அடுத்து ஒரு 5 பாகம் எழுதி முடிச்சிட்டேன், அது வாஸ்து. இன்னொரு 7 பாகம் எழுதுகிறேன், அது கோயிலுக்கு. தமிழகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய, மனிதர்கள் எங்கே வாழ்கிறாங்க, வீடு ஹோட்டலு எல்லாம் வாழ்கிறாங்க. அதுக்கு வாஸ்து பார்க்குறதும் தெய்வத்துக்கு வாஸ்து பார்க்குறது தனி. அதுதான் காலையில் அருள்வேல் கேட்டார். அது பார்க்குற தமிழ்நாட்டில் நான் ஒருத்தன் தான் சார். அது பார்க்குறவங்களுக்கு இது பார்க்க தெரியாது, இது பார்க்குறவங்களுக்கு அது பார்க்க தெரியாது. 7 பாகம் எழுதியிருக்கேன், அதுவும் வெளியில் வரப்போகுது. ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு பெரிய ஆழமானது. அதனால் எல்லாரும் வாங்க, எல்லாரும் படிச்சுங்க. எல்லோரும் அது வராது, அதாவது உனக்கு மண்டையில் ஏறாது அப்படிலாம் இல்லைங்க. உனக்கு அந்த உணர்வுகள் இருந்துச்சுன்னா அந்த புதன் உங்களை அறியாமல் வேலை செய்யும். அப்போ ஒரு நல்ல ஆசான், அதாவது புத்தகம் படிங்கண்ணா. அவர் யாரோ சொன்னாங்க புத்தகம் படிக்கலாம், ஆனால் நல்ல குருநாதரை போய் பற்றி கொள்ளுங்க. அப்போ அவர் தான் இந்த அனுபவத்தை அவருக்கு சொல்ல முடியும் சார். நான் சொல்கிறது புரியுதுங்க இல்லையா? அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த வரைபடம் போட்டவர் அதெல்லாம் முடியாது, அவர் ஜோசியர் சொல்கிறவெல்லாம் கேட்கல. நான் சொன்னேன், ஒன்று அவரை மாற்றுங்கள, நான் என்னையை மாற்றுங்க. போல்டாக சொன்னேன் இல்லை சார், அந்த போல்டஸ் உங்களுக்கு வரணும். நீ 18 கோடி ரூபாயில் கட்டுற, உன் வாழ்க்கை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிற, அதனால் பேசாமல் நான் சொல்கிறதெல்லாம் மாற்று. ஆக அந்த ஒரு வைராக்கியமும் அப்படி வரணும்னா இந்த ஜோட கடலில், இந்த வாஸ்துவில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் சார். ஜோடமும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜோடம்னா இப்போ முகடு போடுறீங்க, மிருக சிசம் சித்திரை அவிட்டத்தில் தான் முகடு போடணும். அது முகட்டு நட்சத்திரங்கள் பேர். சாதாரண காலண்டரில் இருக்குது, ஆனால் அது பார்க்கறது இல்லை. கீழ்நோக்கு நாள்னா இது தோண்டணும், கீழே பள்ளம் பறிக்கணும், இதெல்லாம் கீழ்நோக்கு நாள். மற்றவங்களுக்கு இல்லை இதில். ஆமாம், சமநோக்கு நாள்னா நில வைக்கிறது, தளம் போடுறது, இதெல்லாம் சமநோக்கு நாள். கேள்விக்கு இப்போ அன்னை தெரசா இதுக்கு போயிருக்கீங்களா? அவங்களுக்கு 4 பக்கமும் வீதி, கோவிலுக்கு 4 பக்கமும் வீதி, அரண்மனைக்கு 4 பக்கமும் வீதி. நல்லா கவனிச்சுங்க ஐயா. கோவில் கட்டினால் அல்லது அரண்மனை கட்டினால்
துறவிகள் மடம் கட்டினால் 4 பக்கமும் வீதி இருக்கலாம், குடும்பத்துக்கு அது ஆகாது. சார் உட்காருங்க, உட்கார்ந்து கேளுங்க, மரியாதை மனசுல இருந்தா போதும். நான் உங்களை விட ரொம்ப சின்னவன், ஒன்றும் தெரியாதவன், சொல் கேளுங்க. அதைத்தாங்க இவ்வளவு நேரம் சொன்னேன். அதாவது வரைபடத்தை வரைஞ்சி எல்லாம் சாஸ்திரப்படி முடிச்சுட்டு அந்த மையத்தை, அதாவது இந்த இப்போ ஒரு அளவு சொல்லுங்க, ஏதாவது ஒரு அளவு சொல்லுங்க. செய்ய முடியாது, சில விஷயங்களை செய்ய முடியாது. கட்டிட்டு நீங்க வந்து இந்த கட்டடத்தை திருப்ப முடியாது, கண்டிப்பா முடியாது. அதுக்கு பரிகாரம் இருக்கு. ஒரு 50,000 ரூபா கொடுத்தா நான் வாங்கி வச்சுட்டு இந்த பண்ண ஒரு 7 மணி நேரம் போகிறேன், செலவு பண்ணுவேன். எந்த எந்திரங்களும் எந்த சாமியும் எந்த இந்த வைப்ரேஷனும் வேலை பார்க்காது. நான் யாரையுமே தாக்கலை. எப்படி உங்களுடைய தலையெழுத்தை மாற்ற முடியாதோ அதே மாதிரி வீட்டை கட்டிட்டீங்கன்னா மாற்ற முடியாது. நான் இல்லைன்னா இடிச்சு நான் சொல்ற மாதிரி இடிக்கணும். ஒரு சின்ன கேள்வி ஒருத்தர் கேட்டாருங்க, சரி நீங்க சொல்ற மாதிரி வீடு கட்டிடுறேன், 100% நான் கட்டுறேன், சாவு வராதா? பாருங்க, அவர் வரத்தான் செய்யுங்கிறாரு. அப்புறம் எதுக்கு வாஸ்து பார்க்குற? உனக்கு எதுக்கு 20,000 கொடுக்கணும், 50,000 கொடுக்கணும், இந்த இதுக்கு 1,00,000 ரூபா கேட்டிருக்கேன், எதுக்கு கொடுக்கணும்? இல்லை, நன்றாக கவனிங்கள். நீங்க எழுதின பிரம்மன் எழுதின நீங்கள் உங்களுடைய புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றபடிதான் பிரம்மன் ஒரு ஜாதகத்தை எழுதினா அது நடக்கும். அப்படின்னா மரணம் வரும், ஆனா துர்மரணம் வராது, சூசைடு நடக்காது. இயல்பா ஒரு மனிதனுக்கு என்ன சாவு வருதோ அது வரும். ஒரு மனிதன் விபத்தில் சிக்கணும், ஒரு 3 மாதம் போய் படுக்கணும், ஜாதகப்படி விபத்தில் சிக்குவீங்க, ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, சார் ஒரு 3 வாரம் கட்டு போடுறேன் சரியா போயிடும் அப்படிம்பாங்க. இதைத்தான் வாஸ்து செய்யும். 100% நீங்க செய்த உடனே விமானத்தில் போறதோ இல்லை மோடி இறக்கி விட்டுட்டு நம்ம போய் உட்காரதோ நடக்காது. அது அவனுடைய விதி, அவங்களுடைய புண்ணியாத்மா. புரியுதுங்க இல்லையா? நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முதல்ல வேண்டியது பணம் இல்லை சார். நான் அந்த ஒரு 76 வயதுக்காரன் சொல்றேன், பணமே முக்கியம் இல்லை சார். எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு சாப்பாடு கிடைக்கும், அது வேற விஷயம். ஆனா முதல்ல மனதுக்கு மனிதனுக்கு அமைதி தான் வேணும். ரொம்ப கோடீஸ்வரன் அமைதி இல்லை சார், மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்குறான். பல நடிகைகளை பார்க்குறேன், ஐயா ஜாதகம் தான் ஐயா சொல்றேன், வேற ஏதாவது நினைக்காதையா. அவர் விவகாரப்படவருங்க. நான் ஒரு நடிகை பாட்டு வந்தேன், அது இதுக்கு 12 மணி வரைக்கும் அவளுக்கு ஜாதகம் சொன்னீங்க? அவர் கேள்வி. என் வீட்டுக்காரி கூட கேட்கல, ஐயா நான் சொல்லிட்டானே வந்தேன், தூக்கு போட்டு விட்டான், சிலுக்கு. இருங்க வர்றேன், சிலுக்கு. இருங்க வர்றேன், சிலுக்கு. ஏன் நல்லா கவனிச்சுங்க. தென்மேற்கில் கேட்டு, தென்மேற்கை விட்டு வெளியில காம்பவுண்டுக்கும் கேட்டுக்கும் வெளியில செப்டி டேங்க் விளங்குமாயா? எடுங்கன்னு சொன்னேன். செலவு பண்ணிட்டேன் குருஜி அப்படின்னா. இல்லைம்மா, தென்மேற்கு வந்து உங்களை பாதிக்கும், நல்லா எடுத்துருங்கன்னு. இல்லைங்க, இவ்வளவு புகழ் வந்தேன்னா ஒரு சாதாரண ஆளாதானா இருந்தேன், அப்போ இப்போதான் நான் கட்டியிருக்கேன், இது கட்டின பிறகு 3 படம் பெரிய படம் 100 நாள் ஓடி இருக்கு, 200 நாள் ஓடி இருக்குன்னு சார். அப்போ முடிவு பண்ணேன், தயவு செய்து தர்க்கம் பண்ணாதீங்க, உன் தலையெழுத்து இதுதான். பக்கத்தில் இவரை மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் வக்கீல், அட்ட சொன்னேன், மரணத்தின் திசை நடந்துட்டு இருக்கு, 2-7 கூட இந்த திசை நடக்குது சார். பண்டு 2-7 பெருத்த மாரகமாம் ஜாதகங்காரன் சொல்லுது. தப்பிக்கல, அவர் ட்ரெயின் போயிட்டான். அதனால வாஸ்து வந்து கரெக்டா வேலை பார்க்கும் சார். வாஸ்துவை மதிங்க, நல்லா படிங்க சார். எந்த நேரம் வேணாலும் கேள்வி கேளுங்க. அதுக்காக 12 மணிக்கு நீங்க என்ன தாசுன்னு கேட்டுறாதீங்க. நான் ஏதோ கேள்வி கேட்கிறேன்னு நீங்க கேளுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை எது? அப்படி லெவல் பெருசாகிட்டா வீட்டு லெவல் கீழே போயிட்டா அந்த லைஃப் நல்லா இருக்காதா? நல்ல கேள்வி. வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் இல்ல, நான் அரசாங்கத்தை தாக்கல. இப்ப எங்க வருஷத்துக்கு 2 ரோடு போடுறோம், எங்க வீடுலாம் 12 வருஷம் ஆச்சு ரோடே போடல. சரி இருங்க, ஒரு அடிப்படையில வாஸ்து பழைய நூல்களை சொல்லியிருக்கான், ரோட்டினுடைய உயரத்தை விட இது வந்து ராஜதளம்ங்க,
இது மாடி G1ன்னு சொல்லுவாங்க. இந்த தளம் ரோட்டை விட உயரமாக இருக்கணும். அப்போ அந்த ரோட்டை விட கீழே இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கை தரம் குறைஞ்சு போயிடும் சார். ஒரு விஷயம் தெரியுமா, நாளை அரசில் என்ன நடக்கும்னு சொல்லுவேன், ஆனால் பொது இடத்துல சொல்கிறது இல்லை, பொது ஃபேஸ்புக்கில் எல்லாம் எழுதுறது இல்லை நான். சொல்லுங்க. என்ன மாதிரியான பாதிப்பு சார்? இது சதுரம் சார். இதுல ஒரு கோடு குறுக்கு கோடு, இதுக்கு ஒரு குறுக்கு கோடு போட்டால் அதற்கு பேரு எதிர்வு அலைகள்னு பேருங்க. ஆங்கிலத்தில் டயகனல் பாயிண்ட்னு பேருங்க. இந்த டயகனல் பாயிண்ட்ல கிணறு, தூணு, படிக்கட்டு, பள்ளம் எதுவும் வரக்கூடாது. கிணறு இருக்கணும் போது கிணறுக்கு வடிவம் இருக்கு சார். கோவிலுக்கு வட்டமாக இருக்கலாம், வீட்டுக்கு சதுரமாக தான் இருக்கணும். ஆனால் அதுவும் எதில் இருக்கக்கூடாது, டயகனலில் இருக்கக்கூடாது. இதில் இது வடமேற்கு, இது வடகிழக்கு, இது ஆண் சக்தி, இது பெண் சக்தி. இந்த பக்கம் இருந்தால் அந்த வீட்டினுடைய ஆணை பாதிக்கும், இந்த பக்கம் இடது பக்கம் இருந்தால் பெண்ணை பாதிக்கும். அருமையான கேள்வி. ஆமா, எதிர்மறையான கேள்வி. ஆமா, நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், கண்டிப்பா ஆர்ச்சி வரக்கூடாதுப்பா. சதுர அதாவது தலைவாயில கூட நறுக்கி போடுறாங்க, வாசலை நறுக்கி போடுறாங்க, ஆர்ச்சி போடக்கூடாது. போட்டால் அந்த பெண்மணி வயிற்றில் கட்டி வரும், ஆப்ரேஷன் நிகழ்வுகள் இல்லைன்னா வேற இடத்துல ஆப்ரேஷன் நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். எங்கேயுமே அதாவது செவத்துலேயும் போடக்கூடாது, நிலையிலையும் போடக்கூடாது, ஜன்னல்லையும் ஆர்ச்சி வரக்கூடாதுமா. கோபுரம்லாம் கட்டக்கூடாது, ஆர்ச்சி போடக்கூடாது வீட்டில். கிரானைட்டே போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு நீ வந்துடாதப்பா. சார் கண்டிப்பாக பாதிக்கப்படுறாங்க சார். உட்காருங்க. அதாவது 4 கார்னரில் இருக்கக்கூடிய வீடு கண்டிப்பாக பாதிக்கப்படணும். ஆனால் அந்த மாதிரி நிலமோ அந்த மாதிரி வீடோ வாங்காதீங்க, கட்டாதீங்க சார். அவங்களுடைய வளர்ச்சி தடைப்படும். அதுக்கு இப்போ நான் சொல்கிறதுக்கெல்லாம் எந்த பரிகாரமும் கிடையாது. உங்களுக்கு பரிகாரம் வேணும்னு கேட்டால் எனக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தா செலவு பண்ணிக்குவேன், நான் எனக்கு பாக்கெட் செலவுக்கு வச்சுக்குவேன், அவ்வளோதான். அதனால் நான் யாரையும் தாக்கலை. நான் இன்னைக்கு ஓய்வில்லாமல் 46 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கேன்னா நான் மற்ற ஜோடலை விட கூட கேட்குறேன். நான் கேட்கும்போது கொஞ்சம் மயக்கம் வரும். ஜானகிராமன்ட்டே சொல்லியிருக்காங்க என்னங்க இப்படி கேட்குறாங்கன்னு. ஆனால் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன், உழைப்பேன் கடைசி வரைக்கும். நிச்சயம் இது கிரகப்பிரசம் முடிஞ்ச பிறகு சொல்லுவேன். அதில் ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது பிழைகளோ ஏதாவது வந்தால் என்னை கூப்பிடுங்கம்மே. யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறேன் சார். வணிக வளாகம் கட்டுறேன், அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்லுங்கன்னு. சரி, மணி 1:30 ஆயிடுச்சுங்க. சாப்பாடு இல்லை, நான் பெறப்படணும். நேரம் சாப்பிடக்கூட நேரம் இல்லை, பெறப்படுறேன். புகைப்பட நண்பருக்கு வணக்கம். அவரும் என்னுடைய இதை எடுத்து போட்டுட்ருக்காரு மாதமாக. வர்ற 8ஆம் தேதி இதே மாதிரி கூட்டம் அங்கே வச்சுருக்கேன். பல சான்றோர்கள் பேசுகிறாங்க. இங்கே ஐயா தம்பி எப்படி வச்சுருக்காரோ அதே மாதிரி மாதம் வச்சு நடத்துகிறேன். அதனால் என்ன செலவாகும்? ஐயா செலவுக்கு இல்லை, நான் என்னோட அதிகமான செலவு சாப்பாடு விஷயம், மற்ற விஷயங்கள் யாருக்கிட்டையும் நம்ம சங்கம் மாதிரியே யாருக்கிட்டையும் வாங்குறது கிடையாது. ஐயாவே சொல்றதுல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பு ஐயா. வர 8ஆம் தேதி நிறைய பேர் பேசுகிறாங்க. பெங்களூர்லேருந்து, கேரளாவிலேருந்து ஜோசியர் பேசுகிறாங்க. வாங்க கலந்துக்குங்க. டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு 5-6 நாள் வகுப்பு வச்சுருக்கேன். அவ்வளவு ரகசியத்தை சொல்கிறேன், நோட்ஸ் கொடுக்க போகிறேன். அதில் கலந்துக்குங்க. எல்லாரும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். படிப்பு வருங்காலத்துல நம்ம சங்கம் சார்பா ஒரு பட்டிமன்றம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து அந்த மாதிரி. ஏன்னா நேற்று இரவு ராஜில் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா கோட்டையர் ஐயா இவங்க எல்லாருமே உட்காந்து பேசுறப்ப சரியான ஆர்கியூமெண்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு எதிர்கருத்தும் இருந்துச்சு, அதுக்கு உண்டான ஆதரவான இது இருந்துச்சு. மேசராசின்னு வச்சுங்க. இப்போ மிருக சீர்ஷம் ரிஷபம் ஓடுது. அப்போ தனம் பொருளாதாரத்தை பற்றி கேட்பான். அப்படியே சொல்லிட்டு போங்க. மனதை இதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன திசை நடக்குதோ அந்த திசை எந்த பாவத்தை காட்டுதோ அந்த பாவத்தை பேசிடுங்க. முதல்ல தைரியம் வேணுங்க.
பேசிருங்க, அது தன்னை போல வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் குருநாதர் அதாவது 8ஆம் தேதி வர்றதுக்கு வகுப்புக்கு அந்த கட்டணம் இல்லை, ஒரு 7 பேர் பேசுகிறாங்க. ஐயா கேரளாவிலேருந்துலாம் வர்றாங்க, அது கட்டணம் கிடையாது. மத்தியானம் இலவச சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுக்குறேன். ஆனால் 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி வச்சுருக்கிறதுக்கு 15,000 ரூபா வச்சுருக்கேன் சார். மதுரையில் 5 நாள் சொல்லுங்க. வகுப்புக்காக வச்சுருக்கேன்.